ரீசெண்டாக வந்து ஆக்டர் விக்ரம் சார் வந்து ஆசையாக ஒரு ஜாலியாக போட்ட ஒரு வீடியோ வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அது என்னன்னா, அவர் வந்து ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு குட்டி குரங்கோட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது ரொம்ப க்யூட்டாக அடரபுளாக இருந்தது. அதனால லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வைரலாக போயிட்டு இருந்தது. ஒரு சில போக போக லேட்டாக என்னாச்சுன்னா, இது ரொம்ப என்டேஞ்சர்ட் வகையான அந்த குரங்கு வந்து ரொம்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். எப்படி வீட்டில் வளர்த்தீங்க? அந்த குரங்கோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா, லார் கிப்பன் சொல்லுவாங்க. மிச்ச குரங்கு மாதிரி இது கிடையாது. இது ஒரு ஏப் வெரைட்டி. கிப்பன் ஃபேமிலி சேர்ந்த ஏப் வெரைட்டி. இதுக்கு வந்து மனுஷங்கள மாதிரியே 2 கால்ல நடக்கும். வால் இருக்காது. அதனால இது ரொம்ப என்டேஞ்சர்ட். இது எப்படி வளர்க்குறீங்கன்னு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் தெரிஞ்சது. நெறைய வந்து இந்த மாதிரியான என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை வெளிநாட்டு மூலியமா இந்தியாவுல வந்து இல்லீகலா வந்து ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வராங்க. இதோட ஒரிஜினல் ஓனர் வந்து ஈரோட சேர்ந்தவங்க. இன்னும் வந்து இது இன்வெஸ்டிகேஷன் லெவல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அரிய வகை உயிரினங்கள்லாம் வளர்க்கணும்னா ப்ராப்பராக கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த பரிவேஸ், அப்புறம் சிஐடிஏஸ், இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. ஸோ இது மூலயமா நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க பெர்மிட் பண்ணால் வளர்க்கலாம், இல்லைன்னா வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்குன்னா இப்போ நம்மளாம் நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆசையாக வளர்ப்போம், யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்காமல் இனிமேலாச்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குது வெரைட்டியான அரிய வகை உயிரினம் விலங்குகள் இருக்குன்னா அதை ப்ராப்பராக நம்ம கவர்மெண்ட்டோட நாலேஜ்க்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வளர்க்குறது நமக்கும் நல்லது, அந்த அனிமலுக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.